கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கவலை இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத. என்னங்க என் வாழ்க்கையில் சில நேரத்தில் கண்ணீர் வருது, உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. வெளிப்படுத்தும் விஷயம் சொல்கிறாரு, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். அங்கே போய் இல்லை, இங்கேயே. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்குள்ளே இருந்தோம்? ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பாவிகள், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் அடிமைகள், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஆளுகிறவர்கள். ஆதாமுக்குள் நாம் அசுத்தர், கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தர். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகா நல்லவர். ரொம்ப அருமையான பாடலை சாங் பாடினாங்க. அவருடைய தயாளத்தின் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு? அது அவருடைய தயாளத்தின், அவருடைய ஐஸ்வரியத்தின், அவருடைய செழிப்பின், அவருடைய நன்மையின் உதாரணமாக, சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றார். ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. அது நாங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். பவுல் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, ஒன்றை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கவலை இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத. என்னங்க என் வாழ்க்கையில் சில நேரத்தில் கண்ணீர் வருது, உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. வெளிப்படுத்தும் விஷயம் சொல்கிறாரு, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். அங்கே போய் இல்லை, இங்கேயே உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் தான். தேவன் எங்கே இருக்கிறாரு? அங்கேயும் இருக்கிறாரு, உங்கள் கூடையும் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்கிற, உங்கள் கூடையே வரார், உங்கள் கூடையே வராரு. பாருங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை கண்ணீரற்ற வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. ஆமென். நல்ல வாழ்க்கை. இது ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கணும், ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போர் அடிக்கிற வாழ்க்கை கிடையாது. நான் 1995 ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி 2024. இன்னைய வரைக்கும் உற்சாகத்தோடு தாங்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் போர் அடிச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாய், வெற்றிகரமாக இருந்து பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சுயநலமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இது? பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம கேட்ட காரியம்தான், தெரிஞ்ச காரியம்தான். ஆனால் திருப்பி திருப்பி கேட்க தான் அது மேலே நம்ம நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநலமான வாழ்க்கை இல்லை, பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சுகத்தோடு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. பாருங்க, இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையான
வாழ்க்கை என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குள்ளே இருந்தோம்? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்குள்ளே இருந்தோம்? யாருக்குள்ளே இருந்தோம்? ஆதாமுக்குள்ளே இருந்தோம். எங்கே இருந்தா? ஆதாமுக்குள்ளே இருந்தோம். இப்போ எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எப்போ தேவன் மனுஷனை படைச்சி அவருடைய சாயலை அவருடைய ரூபத்தின்படி படைச்சி அந்த ஏதேன் தோட்டில் வச்சு அந்த கனியை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ, அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணான்? கனியை சாப்பிட்டு அவன் என்ன பண்ணான்? பாவியா ஆனான். அப்படி சொல்லும் பொழுது தேவன் ஆதாமுக்கிட்ட சொல்லும் போது ஆதாம் மட்டும் அங்கே கூட இல்லை. யார் கூட இருந்தது? பிசாசு கூட இருந்தான். வேற நம்ம எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம். ஹலோ, எங்கே இருந்தோம்? எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கிட்ட பேசும்போது எல்லாருமே பக்கத்தில் தான் இருந்தோம். எங்கே இருந்தோன்னா ஆதாமுக்குள்ள இருந்தோம். சாப்பிட வேணான்னு சொல்லும் போது அவர் ஆதாமுக்கிட்ட மட்டும் சொல்லல, நம்ம எல்லார்கிட்டையும் சொன்னார், நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட மட்டும் சொல்ல, வெர்சியாவை பார்த்தும் சொன்னார், நீ பூமி என்ன பண்ணு, ஆண்டுகொள் பலுகி பெருகின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஆதாம் தன்னந்தனியாக இல்லை, ஆதாமுக்குள்ளே நம்ம இருந்தோம். இப்போ உலகமே எப்படி இருக்குன்னா ஆதாம்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? கிறிஸ்து உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து நம்ம பாவத்துக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து இப்போ அவரை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம அவருக்குள்ளே போயிட்டோம். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கூட்டம் இல்லவே இல்லை. ஒன்று நீங்கள் யாருக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஆதாமுக்குள்ளே இருக்கு. இந்த ரெண்டு கூட்டம் தான் இருக்குது உலகத்தில், வேறு நடுவில் ஒரு கூட்டம் இல்லை. நீங்கள் என்ன சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டிடுறேன். 1 கொரிந்தியர் எடுத்துட்டிங்களா? 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு தலைவர் யாருன்னா ஆதாம், இன்னொரு தலைவர் யாருன்னா கிறிஸ்து. சரிங்களா? ஆதாமுக்குள் ஆதாம் பாவம் செய்தோன்னு ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அந்த மரணம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே நம்ம இருந்தபடினால அந்த மரணம் நமக்கும் சொந்தமாயிடுது. கிறிஸ்து என்ன பண்ணார்? பூமிக்கு வந்து நம்ம பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் உயிர்த்தெழுந்தார் மட்டும் இல்லை, நாமும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாமளும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாமளும் என்ன பண்ணுறோம்? ஆமாம். அப்போ ரெண்டு தலைவரை பற்றி பேசுது. ஒன்று ஆதாம், இன்னொன்று யார்? கிறிஸ்து. ஒன்று கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா ஆதாமுக்குள்ளே இருக்கணும். இன்னொரு வசனத்தை காட்டுறோம் பாருங்க. 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ரெண்டு மனுஷனை பற்றி பேசுது. ஒன்று முந்தின மனுஷன். யார் முந்தின மனுஷன்? யார்? ஆதாம். எங்கேருந்து வந்தான்? பூமியிலிருந்து உண்டான மண்ணான, மண்ணிலிருந்து எடுத்தார். அவன் மண்ணிலிருந்து வந்தான், கடைசி மண்ணுக்கே போகிறான். சரிங்களா? இயேசு எங்கேருந்து வந்தார்? வானத்திலிருந்து வந்தார். நம்மளும் ஒரு நாள் வானத்திற்கு செல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரிங்களா? இது அடிப்படையான சத்தியம். இது அடிப்படையான ஒரு சத்தியம். இன்னும் வசனம் கூட இருக்குது, உங்களுக்கு வேணால் நோட் பண்ணிங்க, அப்புறம் கூட பார்த்துங்க. ரோமர் 5:14-19 வாசிச்சுருங்களேன். ஏன் ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பின் வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. முன்னாடி இருந்தவன் ஆதாம் மூலமா என்ன வந்துச்சான் உலகத்தில்? பாவம் பிளஸ் போனஸ் கொடுக்குறாங்களா? தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுவாங்க? தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆதாம் பாவம் செய்யணும், போனஸ்னால் வந்துச்சு மரணம், டெத்து. அந்த டெத்து
அவன் மூலியமா வந்துச்சான். பின் வந்தவர், பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பின் வந்தவர் யாருன்னு? கிறிஸ்து. அவங்க 2 பேரை சொல்லுது. ஒன்று இயேசு, இன்னொன்று ஆதாம். திருப்பி எடுத்து சொல்றேன் பாருங்க 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதிமானாக்கப்படுவார்கள். எல்லாம் சொல்லுங்க. அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அந்த இந்த மனுஷன் யாரு? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இந்த மனுஷன் யாரை பத்தி பேசுது? யாரை பத்தி பேசுது? இந்த மனுஷன் யாரு? ஆதாம். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்க ஒருவருடைய கீழ்ப்படிதல். இந்த ஒருவர் யாரு? கிறிஸ்து. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே நம்மளை பாவியாக்கி போட்டுட்டான். கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிச்சதுனாலே நம்மளை என்ன பண்றாரு? நீதிமானாக்க போட்டார், ஆக்கி விட்டார். சரிங்களா? அப்போ 2 நபர் திருப்பி திருப்பி வருது. ஒன்று ஆதாம், மனு வர்க்கத்தின் பிரதிநிதி. ஒன்று ஆதாம், இன்னொன்று பிரதிநிதி யாரு? கிறிஸ்து. ஒன்று நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க ஆதாமுக்குள்ள இல்லை, ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்க கிறிஸ்துக்குள்ள இல்லை. சரி, இது வரைக்கும் யாருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? இது அடிப்படை. சரி, ஆதாமுக்குள்ள நம்முடைய நிலை என்ன? கிறிஸ்துக்குள்ள நம்முடைய நிலை என்ன? நம்முடைய அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பாவிகள், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் அடிமைகள், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஆளுகிறவர்கள். ஆதாமுக்குள் நாம் அசுத்தர், கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தர். ஆதாமுக்குள் நாம் சபிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்குள் நாம் தரித்திரர், கிறிஸ்து இயேசுக்குள் ஐஸ்வர்யவான்கள். ஆதாமுக்குள் நாம் பலவீனர், கிறிஸ்து இயேசுக்குள் பலவான். ஆதாமுக்குள் நாம் மரித்திருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் பிழைத்திருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுது? இது உங்களுடைய அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து என்ன நினைச்சு கேட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க? என் தலைவலி போச்சுங்க, என்னுடைய தலைவலி. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டங்க, அவரை பின்ப தலைவலி போச்சுங்க, என் வயிற்று வலி போச்சுங்க, என் மூட்டு வலி போச்சுங்க, என் கடன் பிரச்சனை மாறிச்சுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுங்க. இதெல்லாம் அவர் செய்த அற்புதம். இதெல்லாம் அவர் செய்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு நடந்த அற்புதங்கள். உங்களுடைய மூட்டு வலி போச்சு, தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, உங்கள் கடன் பிரச்சனை மாறிச்சு, வீட்டில் நல்லது திருமணம் நடந்தது. இதெல்லாம் வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் என்னவாய் மாறி இருக்கிறீர்கள். உங்கள் அடையாளம் என்ன? உங்களுடைய அடையாளம் என்ன? ஆவிக்குரிய அடையாளம் என்னது? ஆவிக்குரிய. பூமிக்குரிய அடையாளம் என்ன? ஹலோ, உங்க பூமிக்குரிய அடையாளம் என்ன சொல்லுங்க? பூமிக்குரிய அடையாளம் என்னங்க உங்களுக்கு? நீங்க சொல்லுவீங்களே பூமிக்குரிய அடையாளம் சொல்லுங்க. எதனா ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்தியன், அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு டீச்சர், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு லாயர், நான் ஒரு டாக்டர், அப்படிதானே? நான் ஒரு இன்ஜினியர். இது வந்து பூமிக்குரிய அடையாளம். இல்லைன்னா நான் இந்த கோத்திரம், இந்த இதெல்லாம் சொல்லி நிற்பாங்க எல்லாமே. இதெல்லாம் வந்து பூமிக்குரிய அடையாளம், மாம்சத்துக்குரிய அடையாளம். ஆவிக்குரிய அடையாளம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் உங்கள் அடையாளம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் இன்றைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஆதாமுக்குள் எப்படி இருந்தேன்? நானே இருளில் இருந்தேன், கிறிஸ்து இயேசுக்குள் வெளிச்சமாகிறேன். அவனுக்குள் அடிமையாக இருந்தேன், இப்போது ஆளுகிறவனாக இருக்கிறேன். முன்ன நான் பாவி, இப்போ யாரே? நான் நீதிமான். முன்ன நான் சபிக்கப்பட்டவன், இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். முன்ன நான் கீழே இருந்தேன், இப்போ கிறிஸ்து இயேசுக்குள் மேலே இருக்கிறேன். இதான் உங்க அடையாளம். உங்க அடையாளம் எங்க இருக்கு? உங்க அடையாளம் எங்க இருக்கு? உங்க அடையாளம் கிறிஸ்துக்குள் இருக்குது. உங்க அடையாளம் எல்லாம் உள்ள இருக்குது. இல்லை, கரங்களை தட்டுவோம்.
உங்கள் அடையாளம் எங்கே இருக்குங்க? உங்களுக்குள்ளே இருக்கு. உங்கள் ஆவியில் இதெல்லாம் நடந்திருக்கு. தலைவலி போச்சுங்க, வயிற்று வலி போச்சுங்க, மூட்டு வலி போச்சுங்க, எனக்கு ஒரே அல்சர் ப்ராப்ளம்ஸுங்க, அதெல்லாம் சரியாச்சுங்க. அதெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்த அற்புதம், அதிசயம். உங்களை எப்படி மாற்றிருக்கிறார், உங்கள் அடையாளத்தை மாற்றிருக்கிறார். முதல்ல பாவி, இப்போ யாரு? நீதிமான். முதல்ல அசுத்தர், இப்போ யாரு? பரிசு. உள்ளே நடந்திருக்கு. எங்க? உள்ளே இருக்கிறீங்க. அதை உள்ளே இருக்கிறத காட்டுது எது? தேவனுடைய வார்த்தை. எதனால புரியுது நான் சொல்லுது? புரியுதுங்களா? சரிங்களா? அது மட்டும் இல்லை, கிறிஸ்துக்குள் நம்முடைய நிலை என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். மொத்தம் அது கிறிஸ்துக்குள் நாம் யார் அப்படின்னு நம்ம நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 130 வசனம் இருக்கு. என்னது? 130 அடையாளம் இருக்குங்க. நீங்கள் யார் என்று இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதனால் நீங்கள் யார் என்ற உங்களுடைய அடையாளம் 130 வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். கிறிஸ்துக்குள், அவருக்குள், அவராலே, அவர் மூலமாக என்ற அந்த பதத்தெல்லாம் உங்களை பற்றி தான் சொல்லுது. ஆமென். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை மாறி இருக்குது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் நான் என்றென்றைக்கும் நன்றாக இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் நான் தீர்க்காயுசோடு வாழ்வேன். கிறிஸ்துவுக்குள் நான் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, செல்வ செழிப்போடு வாழ்வேன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றென்றைக்கும் நன்றாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடரும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் செழிப்போம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் எங்கள் களஞ்சியமெல்லாம் பூரணமாக நிரம்பும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நன்றாக இருப்போம், சுகத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். நான் சொன்னது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை சொன்னேன். இன்னும் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இவைகளை நம்ம தான் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்தாலா? பெரும்பாடு ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகத்தை அவர் கொடுத்தாரா? இல்லை இந்த அம்மா எடுத்துக்கினாங்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அம்மா சுகத்தை என்ன பண்ணாங்க? எடுத்துனாங்க. பேசி எடுத்தாங்க. எப்படி? அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தியாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? தொட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த சுகத்தை எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை புரியுது நான் சொல்லுது? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? சொந்தம்னு சொல்லிட்டாரு, எழுதி வச்சுட்டாரு, உங்களுக்குரியதாக இருக்குது. அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசி என்ன பண்ணணும்?
எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்ல வச்சேன். ஆமென். இங்கே சொன்னால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பைபிள் வேணும்னா கையை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் ஆசீர்வாதங்கள் வேணும்னா, தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் வேணும்னா அவைகளை சொன்னாதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் நான் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் என் சமாதானம் பெரிதாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எங்கள் பிள்ளைகள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள், கொடுமைக்கு தூரமாவார்கள், திகில் அவர்களை அணுகாது. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியங்களும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். அவருடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். அவருடைய தயவினாலே செல்வ செழிப்பாக வாழ்வோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? வேற என்ன வேலை? இதான் வேலையே. இதான் வேலையே. 12 வருஷமாக கஷ்டப்பட்டவன் என்னென்னவோ பேசியிருப்பான். இன்னும் சுகமே ஆகலை, என் பணமெல்லாம் செலவாயிடுச்சு, டாக்டர்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை, இது சரியாகுமா சரியாகாதா அப்படியெல்லாம் பேசியிருந்த பெண்ணு இப்போ பேச்சை மாற்றினா. பேச்ச நான் சுகமாயிடுவேன்னு பேசினா. நீங்கள் எப்போ பேச்சை மாற்ற போகிறீங்க? ஹலோ, கோயிலுக்கு வரேன் பத்தாது, தசம்பாங்க கொடுக்குறேன் பத்தாது, நேரத்தோடு வந்துடுவேன் நல்லது, நல்லா ஜபிப்பேன் ரொம்ப நல்லது, உபவாசம் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப நல்லது, ஊழியம் பண்ணுவேன் ரொம்ப நல்லது, எல்லாம் நல்லது, ஆனால் பத்தாது. பேச்சை மாற்றணும். நான் மாற்றணும், பேச்சை மாற்றினா தான் வாழ்க்கை மாறும். கோயிலுக்கும் வந்துட்டு பாட்டு நல்லா பாடிட்டு பைபிள்லாம் வாசிட்டு வாய் மாறலன்னா வாழ்க்கை மாறாது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் நான் நன்றாக இருப்பேன். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு ஒரு கேடும் வராது. கிறிஸ்து இயேசுக்குள் நான் முன்னேறி கொண்டே இருப்பேன். கிறிஸ்து இயேசுக்குள் நான் வர வர விருத்தி அடைவேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறபடினால நிலங்கள் எனக்கு தேடி வரும். கிறிஸ்து இயேசுக்குள் வீடுகள் என்னை தேடி வரும். கிறிஸ்து இயேசுக்குள் என் வேலைகள் தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்து இயேசுக்குள் என் வேலைகளிலும் தொழில்களிலும் 100 மடங்கு பலன் உண்டாகும். கிறிஸ்து இயேசுக்குள் நான் கைவிடப்படுவதே இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேருக்கு நான் புரியுது சொல்லுது? இது ஒரு பிரசங்கம் கிடையாதுங்க, இது ஒரு பிரசங்கம் கிடையாது, இது வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க வச்சிங்களேன். ஒருத்தர் கொடுக்குறாங்க, இப்போ பெர்சியாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, செக்கு வருது, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பெர்சியா என்ன பண்ணுவாங்க? அப்படியே அது செக்கை பார்த்துட்டு 10 lakhs 10 lakhs 10 lakhs அப்படி காட்டுது எல்லார்கிட்டையும். என்ன வந்து 10 lakhs பார்த்தீங்களா? அப்படியே சொல்லினே இருந்தா எதனா நடக்குமா? 10 lakhs எடுத்து முதல்ல பேங்க்கில் கொடுத்து என்ன பண்ணோம்? கேஷா மாற்றணும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த செக்கை வந்து பணமாக மாற்றுற மாதிரி பைபிளில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு வேலையை செய்யணும். பைபிளில் இருக்குதுங்க, ஆஹா மேலாவேன்னு சொல்லிக்குதுங்க, சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். அதை என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில்
கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபோது என்ன ஆயிடுச்சு? தேவன் சொன்னார், அப்படியே ஆயிற்று. அப்படிதானே? இயேசு சொன்னார், அப்படி ஆயிற்று. நீங்க சொன்னாலும் அப்படியே ஆகும். எல்லாம் கரங்க தட்டுவோம். ஹல்லேலூயா. நிலங்கள் வரும், வாங்குவேன், வாங்கிடுவீங்க. கோயில் கட்டுவேன், கட்டிடுவீங்க. விலையேற பெற்ற கார் வாங்குவேன், என்னை தேடி வரும், கட்டிடுவேன். திரளான ஜனங்கள் என் திருச்சபைக்கு வருவார்கள். ராஜாக்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள், குடும்பங்கள் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னபோது எப்படி நடந்ததோ நீ சொன்னாலும் ஆகும். நீ என்னுடைய சாயல், நீ என்னுடைய ரூபம், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிற. சொல்லு, பேச்ச மாத்துங்க. பேச்ச மாத்தலனா வாழ்க்கை மாறாது. சட்டையை மாத்திட்டேங்க பத்தாது, சட்டையை மாத்தினா பத்தாது. இல்லை பேர் மாத்திட்டேங்க, யார் கேட்டா எந்த பேருனா வச்சுங்க, பேர் மாத்ததில்லை. என்ன மாற்றணும்? வார்த்தையை மாற்றணும், பேச்ச. வீடு மாற்றி பார்த்தோம் பாஸ்டர், வீடு மாற்றினா ஒன்றும் நடக்காது. வாசகாலம் மாற்றினா ஒன்றும் நடக்காது. பேரை மாற்றினா நடக்காது. எதை மாற்றணும்? உங்கள் வாயின் வார்த்தையை மாற்றணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மனுஷன் தன் வாயின் பலனால் என்ன பண்ணுவானா? நன்மையை புசிப்பான், திருப்தி அடைவான். மனுஷன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவல இருக்கு. மோரியா மலைக்கு மேலே ஆபிரகாம் போகும்போது பிள்ளையாண்டான் கேட்கறான், ஈசாக்கு பலி எங்கே? பலி. ஆபிரகாம் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆபிரகாம் என்ன சொன்னார்? பார்த்துக்கினாரா? அங்கே ஒரு கடை இருந்துச்சா? ஈசாக்கு பெண் பார்க்கும்போது என்ன சொன்னார்? எலியேசர் சொல்றாரு, பெண் ஒருவேளை இவ்விடத்துக்கு வரலன்னா உங்க பிள்ளையை அவ்விடத்துக்கு அழைத்து போகலாமா? நோ 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 நோ. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா இந்த காரியங்களை வாய்க்க பண்ணாரா? ரெபேக்கால் வந்தாங்களா? இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்றாங்க? பொண்ணே அமைய மாட்டுது, மாப்பிள்ளையே அமைய மாட்டுது. இப்படியே சொல்லியிருந்தா அமையவே அமையாது. ஹலோ, எதை மாற்றணும்? பேச்ச மாற்று. அப்போதான் உன் சூழ்நிலை மாறும், உன் கண்ணீர் மாறும், கல்யாணம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், பெருக்கம் உண்டாகும். ஆமென். பேச்ச மாற்றணும். கோயிலை மாற்றி பார்க்கலாங்க. கோயிலை மாற்றினா ஒன்றும் நடக்காதுங்க. நிறைய பேர் சர்ச்சை மாற்றி பார்க்குறாங்க. பெரிய கூட்டமாக இருக்கணும், அங்கே போகலாம் இங்கே போகலாம். நீங்கள் மாறலைன்னா எதுவுமே மாறாது. உங்கள் வாய் வார்த்தை மாறணும், எண்ணம் மாறணும். நல்லா பைபிள் படிக்கிறேங்க, பைபிள் படிக்கிறது நல்லது, பேச்சு மாறிச்சா? ஆமென். பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் உங்க சகாயரா இருக்கும்போது என்ன சொல்லலாம்? மனுஷன் எப்படி பண்ணிவிடுவானோ, மனுஷன் அப்படி பண்ணுவானோ. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் தேவன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் சகாயர் இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே நான் தீர்க்காயுசோடு வாழ்வேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே இந்த ஆண்டில் நான் வீடு கட்டுவேன் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. இதிலே போயிடும் போல நேரம். சரிங்க. அப்போ இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் எடுத்துக்கொள்ற வழி என்னது? சொல்லணும். என்னது? சொல்லு. 91ஆம் சங்கீதத்தில் மோசே என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, சொன்னாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். தேவனுடைய வல்லமையை பார்க்கணுமா? தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணுமா? தேவனுடைய கரத்தை பார்க்கணுமா? தேவனுடைய மகிமையை பார்க்கணுமா? வாயை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. சரிங்களா? பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள்
பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்போ நிறைவேறும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறுது, எப்போ நிறைவேறும்? உபாகம் 4:40 வாசிங்களேன். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீடித்த நாளாக இருக்கும்படி நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவா. நீ நல்லா இருக்கணுமா, உன் சந்ததி நல்லா இருக்கணுமா, நீ நீடித்து நாட்கள் வாழணுமா? தேவன் சொல்றார் பழைய உடன்படிக்கையில் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைகொள். இதுதான் பழைய உடன்படிக்கை. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சொல்றேன். அவருடைய கட்டளையும் கற்பனையும் நீங்க கை கொண்டாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. சரிங்களா? நீங்க நீடித்து வாழ்வீங்க. இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, 5:16. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நீ நல்லா இருக்கணுமா, நீ நீடித்து நாட்களாய் வாழணுமா, என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? தகப்பனையும் தாயும். தேவன் ஒன்றுத்துக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான், ஒரு நிபந்தனை இருக்கா, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிபந்தனை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதலாளி உங்களுக்கு காசு போகணுன்னு அள்ளி கொடுத்துருவாரா? அள்ளி கொடுத்துருவாராங்க? என்ன பண்ணுவார்? நீ என்ன பண்ணணும்? முதல்ல ஒர்க்கு, அப்புறம் பேமெண்ட். முதல்ல ஒர்க் அண்ட் பேமெண்ட். கடையில் போனீங்கன்னா பண்ணீங்க, அது கூட ஏமாதம். ஒர்க்கு பேமெண்ட். கடையில் போனீங்கன்னா சும்மா எல்லாம் கொடுத்துருவானா? அரிசி பருப்பெல்லாம் நீங்கள் மணி கொடுத்தீங்கன்னா அவன் ரைஸ் கொடுப்பான். எல்லாமே என்ன பண்ணுது? நீங்கள் கொடுத்தீங்கன்னா. இதுதான் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணுமா, நீடித்து வாழணுமா, உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணு. நீ நல்லா இருக்கணுமா, நீடித்து வாழணுமா, என் கட்டளையை கைகொள். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் புரியுது? 5:33 வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நீ பிழைத்திருக்கணுமா, சுகித்திருக்கணுமா, நீடித்திருக்கணுமா, ஒன்று பண்ணு. என்ன பண்ணு? என்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணு? நான் என் வழிகளில் நீ நடந்தா எப்படி இருப்ப? நீ பிழைத்து சுகித்து நீடித்திருப்ப. அவருடைய வழிகள் என்ன சொல்றாரு? 17 கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதப்ப, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறலுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் செய்யாமல் இருந்தா நீ எப்படி இருப்ப? நீ பிழைத்து சுகித்து நீடித்திருப்ப. கவனிக்கிறீங்களா? அதுக்கு 6:3 இஸ்ரவேலே நீ நன்றா இருப்பதுக்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலே நீ நன்றா இருக்கணுமா, நீ மிகவும் விருத்தி அடையணுமா, நல்லா இருக்கணுமா, மிகவும் விருத்தி அடையணுமா. அப்போ சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணு? செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய என்ன பண்ணு? ரொம்ப ஜாக்கிரதையா இரு. என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வார்த்தைப்படி செய்ய ஜாக்கிரதையா இருந்தா நீ நல்லா இருப்ப, நீ மிகவும் விருத்தி அடைவ. உபாகம் 7 எடுங்க. 13 உன்மேல் அனுபவித்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாயிலும் பெண்ணாயிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவேன், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் மலடு இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? உன் கர்ப்பக்கனி உன் நிலத்தின் கனி உன் தானியம் திராட்சரசம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பெருகும். அதெல்லாம் உனக்கு உண்டானதெல்லாம் பெருகும். ஆடு மாடு தானியம் திராட்சரசம் எல்லாம் பெருகும். சகல நோயை உன்னை விட்டு விலக்குவேன். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப. மலடு இருக்கவே
இதான் பிளஸ்ஸிங்கா சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறார். முன்னாடி வசனம் வாசிங்க. 12. இந்த நியாயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், என்னது? இந்த நியாயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்போதான் இதெல்லாம் இந்த பிளஸ்ஸிங்லாம் வரும். ஹலோ, இதுதான் பழைய ஏற்பாடு. என்னது? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு செக் வைக்கிறார். என்ன பண்ணு? என் கற்பனையை கைக்கொள், என் கட்டளையை கைக்கொள், என் நியாயங்களை கேட்டு அவையின்படி செய்வாயானால் நான் உன்னை பெருக பண்ணுவேன், சகல நோயை உன்னை விட்டு விளக்குவேன், எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை மேன்மையாய் வைப்பேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய், நீ கீழா இல்லாமல் மேலா இருப்பாய், வாளா இல்லாமல். ஆனால் ஒன்று சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்வாயானால் இந்த பிளஸ்ஸிங்கெல்லாம் வரும். ஒரு செக் வைக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் புரிஞ்சுது? இதுதான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணிட்டாரு? என் மகனை நீ ஏற்றுக்கொண்டாலே உனக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துறான்றார். கையை தட்டுவோம். பிதா என்ன பண்ணிட்டாரு? என் மகன் உனக்காக மரிச்சிட்டாருப்பா, உனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, அவரை நீ ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தனா, நீ அவர் ஆண்டவர் ரட்சகன் விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்டாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். இப்போ என்ன பண்ற? எல்லாத்தையும் என்ன வாக்குத்தத்தை நீ சொல்லி ஜெபிச்சாலும், என்ன வாக்குத்தத்தை நீ கேட்டாலும் எல்லாமே மகனை ஏற்றுக்கொண்டால டிக்கு, ஆம், ஆமேன், எல்லாம் ஓகே. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீ கை கொண்டால்தான் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் மகனை ஏற்றுக்கொண்டாலே உனக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்கு. உன் பேரில் எழுதி வச்சுட்டார், உங்கள் பேரில் எல்லாம். அதான் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றேன், ஆமென் இருக்குங்க. எல்லா வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவை போட்டுங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நான் மேலாயிருப்பேன், கிறிஸ்துவுக்குள் நான் தலையாயிருப்பேன், கிறிஸ்துவுக்குள் நான் நன்றாயிருப்பேன், கிறிஸ்துவுக்குள் நான் நீடித்து வாழ்வேன், கிறிஸ்துவுக்குள் நான் செழிப்பேன். ஹலோ, எத்தனை பேருக்கு வெளிச்சம் வருது? 100ல் அடிக்குதா வெளிச்சம்? 1000ல் அடிக்குதா? 10,000ல் அடிக்குதா? வரலன்னா இதே திருப்பி திருப்பி கேளுங்க. ஆமென். பழைய உடன்படிக்கையில் நீ செய்த ஆசீர்வாதம், புதிய உடன்படிக்கையில் அவரை ஏற்றுக்கொண்டாலே ஆசீர்வாதம். ஆமென். எதுவுமே புரியுது நான் சொல்லுது? அப்போனா கற்பனையெல்லாம் கை கொள்ள வேணாவா? கை கொள்ளணும். கட்டளையெல்லாம் கை கொள்ள வேணாவா? கை கொள்ளணும். ஆனால் சில நேரத்தில் கை கொள்ளாமல் போயிடுறோமே, சில நேரத்தில் கை கொள்ளாமல் போயிடல, சில நேரத்தில் மிஸ் ஆகிடுதுல தேவனுடைய வார்த்தையை. என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் போயிடுறீங்க, அதனால் அர்ஜென்ட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிடுறீங்க, ரொம்ப ரொம்ப டென்ஷனில் கிளம்பி வெளியே கிளம்பி போயிடுறீங்க, ஜெபம் பண்ணாமல் போயிடுறீங்க. அதனால் பரலோகத்தில் தேவன் உனக்கு ஆசீர்வாதம் நீ கிடையாதையா சொல்ல போகிறாரா? திடீர்னு பெருசியாக என்ன பண்ணிடுறா? திடீர்னு டென்ஷன் ஆயிடுறா. ஓ, நீங்கள் டென்ஷன் ஆகிட்டேன், இன்றைக்கி உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. தெரியும் என் பிள்ளைங்க சில நேரத்தில் டென்ஷன் ஆகிடும், இது மாதிரிலாம் பண்ணிவிடும்னு சொல்லிட்டு பிதா என்ன பண்ணிட்டாரு, தான் குமாரனுக்கிட்ட சொல்லி இந்த பெர்சியாவுக்கு சாமுக்கு பதில் நீ எல்லா கற்பனையும் கை கொண்டிருப்பான்ட்டார். கரங்களை தட்டுவோம். என்னது? உங்களுக்காக நீங்கள் அவருடைய கட்டளெல்லாம் கை கொள்ளல, உங்களுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு? பிதா தான் குமாரன் அனுப்பிச்சு பூமிக்கு வர வச்சு என்ன பண்ணிட்டாரு? எல்லா கட்டளையும் நீ கை கொள்ளுப்பா, இவங்களுக்காக நீ கை கொண்டா எல்லா பிளஸ்ஸிங்கும் இவங்களுக்கு நான் ஓகே பண்ணிடுறேன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ யாரை பார்க்குறாரு பிதா? யாரை பார்க்கணும்? கிறிஸ்து முகத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாமே சாங்ஷன் தான். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் சாங்ஷன் பண்ணிட்டாரு. கை கொள்ளணும், சில நேரத்தில் பண்ணிடுறோம், சில நேரத்தில் ஏதாவது ஏடா கூட பண்ணிடுறோம். பண்ணாலும் பார்க்குறாரு, போ போ போ, என் குமாரன் உனக்காக எல்லா வசனத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கை கொண்டுட்டாரு. அவர் நிமித்தமாக தான் உனக்கு ஆசீர்வாதம்ட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஈஸியாகிட்டார் பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாகிட்டார் பார்த்தீங்களா? கிறிஸ்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் நிமித்தமாக என்ன பண்ணிட்டாராம்? கை கொண்டு விட்டார். வாசிங்க மத்தேயு 5:17. 5 நீ நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று
எண்ணிக்கொள்ளாதீங்கள். நியாயப்பிரமாணத்தையாலும் தீர்க்கதரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். உங்க நிமித்தமா, சாம் நிமித்தமா, பெர்சியா நிமித்தமா, இம்மான் நிமித்தமா என்ன பண்றாரு? எல்லா கட்டளைகளையும் என்ன பண்ணிட்டாராம்? உங்களுக்காக அவர் நிறைவேற்றி விட்டார். ஆமென். உங்க பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார் மட்டும் இல்லை, தேவனுடைய எல்லா உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் அவர் கை கொண்டு விட்டார். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் இப்போ என்ன ஆகுது? ஆமென். பழைய உடன்படிக்கை அப்படி இல்லை, நீ செஞ்சாதான், கை கொண்டால்தான் நீ பெருகவே பெருகுவே, ஆசீர்வதிக்கவே. இப்போ என் குமாரனை பார்த்துட்டு உங்களை எல்லாம் சாங்ஷன் பண்ணிட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். அதனால தான் வசனங்களை அறிக்கை செய்ய வச்சேன். கிறிஸ்துவுக்குள் என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த வசனத்தை விசுவாசித்து சொன்னாலே போவோம், ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அதுவே புரியுதா சொல்லுது? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன அங்கே இடம் இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இடம் இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து அதை கவனித்தா, அது பண்ணாதான், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிக நேரத்தை செலவு பண்ணி அதை வாசித்து அதுக்கு மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் தேவனை போலவே வாழ முடியும். தேவனை போலவே வாழ முடியும். ஆமென். மு.க. ஸ்டாலின் இருக்கார், முதலமைச்சர் இருக்கார். அவருடைய சன் இருக்கார். அவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அவர் மு.க. ஸ்டாலினுடைய சன்னாக இருக்கிற அப்படின்னால உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா சொத்தும் வந்துடும், எல்லா சொத்தும் வந்துடும். ஆனால் அப்பா மாதிரி வாழணும், அப்பா மாதிரி நடக்கணும், அப்பா மாதிரி சிந்திக்கணும், அப்பா மாதிரி பேசணும். உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியே பேசணும், நடக்கணும், சிந்திக்கணும்னு என்ன பண்ணணும்? அப்பா ஸ்பீச்சஸை கேட்டுனேங்கணும். அப்பா பேசுறதையே கேட்டு அப்பாவை பார்த்துனே இருந்தால் தான் அப்பா மாதிரி சிந்திக்க முடியும், அப்பா மாதிரி பேச முடியும், அப்பா மாதிரி. ஆனால் பிளஸ்ஸிங் என்ன பண்ணுறது? எப்படி வந்தது? அப்படி பிள்ளையாக இருந்ததுனால எல்லாம் பிளஸ்ஸிங் வந்தது. ஆனால் அப்பா மாதிரி வாழணும்னா அப்பா ஸ்பீச்சஸ் என்ன பண்ணணும்? கேட்கணும். நீங்கள் கடவுளோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வாசிக்க 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 அப்பா மாதிரியே மாறிடுவீங்க. ஆமென். இன்னும் தேவனுடைய வார்த்தையை வாசித்தா தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை வாசித்தா தான், கேட்டாதான் அவர் மேலே நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்கத்தான் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். எங்கே இருக்குது ஆசீர்வாதம்லாம்? நம்ம அடையாளமும் ஆசீர்வாதமும் வார்த்தையில் இருக்குது. அப்போ வார்த்தையே நீங்கள் வாசிக்கவே இல்லை, கேட்கவே இல்லை, தியானம் பண்ணவே இல்லை, நேரத்தை இதுக்கு செலவு பண்ணலன்னா உங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. எதுவுமே புரியுது நான் சொல்லுவேன். வார்த்தையை வாசித்தா தான் உங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க முடியும், கடவுளை அறிந்து கொள்ள முடியும், கடவுள் மேல் நம்பிக்கை பெருகும், கடவுளை போல வாழ முடியும். அல்லேலூயா. சொல்லுது புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அப்படின்னால வாக்கு தத்தங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஜபத்துக்கெல்லாம் எஸ் தான். நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், சாங்ஷன். அது பக்கத்தில் யார் இருக்கிறா? பிதா பக்கத்தில் ஏசு உட்காந்துக்கிறார். அவரை பார்த்துட்டு சாங்ஷன் வா போ. ஒரு ஹெலிகாப்டர் வேணும், சாங்ஷன். ஒரு வீடு வேணும், சாங்ஷன். நோ கிடையவே. கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் இருக்கு, நோ கிடையவே. ஆமாம், நீங்கள் தீமைன்னு கேட்டால் தான் நோன்னு சொல்லுவார், வியாதின்னு கேட்டால் தான் நோன்னு சொல்லுவார். நீங்கள் சுகத்தை கேட்டிங்கன்னா வச்சுக்கேன், அவரை பார்த்துட்டு சாங்ஷன். ஆமேன். நல்ல ஞானம் வேணும், நல்ல புத்தி வேணும், நல்ல அறிவு வேணும், சாங்ஷன். நல்ல மனைவி வேணும், சாங்ஷன். இருக்கிற மனையை சரி பண்ணுங்க ஆண்டவரே, சாங்ஷன். இருக்கிற கணவனை சரியாக்குங்க, சாங்ஷன். உங்கள் ஜபத்துக்கு எதுவுமே நோ கிடையவே கிடையாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கை ஊழியக்காரனாக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து
கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிர்ந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையின் முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டாடமணினா இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை திருப்பி கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்க ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். பழைய உடன்படிக்கையினுடைய ஊழியமும் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கும் வித்தியாசத்தை சொல்கிறார். பழைய உடன்படிக்கையின் ஊழியம் கொல்லுதான். என்னது? புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்கிறது. கவனிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கை ஊழியம், பழைய ஏற்பாட்டு மோசே செய்த ஊழியம் கொல்லுகிற ஊழியமா, கிறிஸ்து செய்த ஊழியம் உயிர்ப்பிக்கிற ஊழியமா. அந்த மோசே செய்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியமா, கிறிஸ்து செய்த ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுது? ஆமென். அன்னைக்கு ஒரு கட்டளையை மீறின என்ன ஆயிடும்? ஒரு ஓய்வு நாளை மீறின என்ன ஆயிடும் சொல்லுங்க? ஓய்வு நாளில் அன்னைக்கு ஒருத்தர் விறகு பொறிக்கணும் தானா? ஓய்வு நாள்னா கர்த்தரை தேடணும். அந்த நாளில் விறகு பொறுக்கி கொண்டு இருந்தானா. ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டானா. அவனுக்கு தண்டனை என்னது? எல்லாம் கல் வச்சு கொன்றாங்க. கல் அடிச்சு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க? எல்லாரும் மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன பண்ணோம்? கல்லெறிஞ்சு. இதான் மோசையின் ஊழியம். அந்த அவனுடைய அந்த கற்பலகை என்ன பண்ணுதான்? அந்த 10 கற்பனைகள் என்ன பண்ணுதான்? மனிதர்களை ஆக்கினை தீர்ப்பாக்குதான், அவனை குற்றஞ்சாட்டுக்குதான், அவனை கொல்லுதான். கவனிக்கிறீங்களா? உபாகம் 28:1-14 ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் செவி கொடுக்காதே போவீர்களானால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து. இதான் பழைய உடன்படிக்கை மோசே செய்த ஊழியம். அந்த ஊழியத்தின் மூலமாக குற்றஞ்சாட்டுதல் உண்டாகுது, ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுது. மனுஷனுக்கு கடைசியில் அழிவு தான். கட்டளையை மீறினா அழிவு, கட்டளையை கை கொண்டால் ஆசீர்வாதம், மீறினா அழிவு. இதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட மோசையுடைய முகத்திலே என்ன பண்ண? பிரகாசம் இருந்துச்சான். கட்டளையை வாங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது எல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணலையா? அவன் முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளோ பிரகாசம். அந்த பழைய உடன்படிக்கை மோசையின் ஊழியத்தில் இருக்கிற அந்த யூதர்களே எப்படி இருக்கிறாங்களாம்? யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மோசையுடைய ஊழியத்துக்கு கீழாக தான் இருக்கிறாங்க. குற்றஞ்சாட்டுகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், கொல்லுகிற ஊழியம், அந்த ஊழியத்துக்கு கீழே இருக்கிற யூதர்களே எப்படி இருக்கிறாங்கன்னா உலகத்தில் டாப்பாக இருக்கிறாங்களாம். உலகத்தில் கல்வியில் அவன் தான் டாப்பு, விவசாயத்தில் அவன் தான் டாப்பு, பணத்தில் அவன் தான் டாப்பு, அரசியலில் அவன் தான் டாப்பு. இன்னைக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலேயும் கிங் அவன் தான். இப்போ புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துனுடைய ஊழியத்துக்கு கீழே இருக்கிற நம்ம அவனை காட்டிலும் டாப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் எத்தனை காலம் யூதர் சொல்ல போறீங்க? கிறிஸ்தவர்கள் வரணும். எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கூலா அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்லாம் டாப்பாக இருக்கணும். தொழிலா கிறிஸ்தவர்லாம் டாப்பாக இருக்கணும். பொருளாதாரமா கிறிஸ்தவன் தான் டாப்பாக இருக்கணும். அறிவா கிறிஸ்தவன் தான் டாப்பாக இருக்கணும். ஆமென். பலனா சுகமா எல்லாத்தையும் கிறிஸ்தவன் தான் டாப்பா. பழைய உடன்படிக்கை கீழே இருக்கிற அந்த யூதர்களே அவ்வளோ மகிமையாக இருந்தால் புதிய உடன்பின் கீழே இயேசுக்குள்ள நீதியை கொடுக்குற ஊழியம், ஜீவனை கொடுக்குற ஊழியம், ரட்சிப்பை கொடுக்குற அந்த ஊழியத்துக்கு கீழே நம்ம எவ்வளோ டாப்பாக இருக்கணும். அவனை காட்டிலும் யூதரை காட்டிலும் எல்லாத்திலும், கல்வியிலும் சரி, செல்வத்திலும் சரி, ஞானத்திலும் சரி, கண்டுபிடிக்கலும் சரி, கிறிஸ்தவன் தான் டாப்பாக இருக்கணும். ஆமென். இதெல்லாம் விரும்பணும். ஆமென். ஒரு ஊர்லன்னா அங்கே நீங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும். காலேஜில்னா நீங்கள் தான் இருக்கணும். ஸ்கூல்லையா நீங்கள் தான் இருக்கணும். பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் தான் இருக்கணும். டாப்பாக இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகம் இது. கிறிஸ்துவே உங்க கூட இருக்கிறார். கிறிஸ்து வெளியே இருந்த காலத்திலேயே அவனே அவ்வளோ டாப்பாக இருந்தான். இப்போ கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ள. ஆமென். நீங்கள் எவ்வளோ சமுதாயத்தில் மேன்மையாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் உங்களை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கடைசி இந்த வசனம் மட்டும் வாசித்து நான் முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 3:26.
அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொருளாங்களில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்கு அவரை அனுப்பினார் என்றான். எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை ஏன் பூமிக்கு அனுப்பிச்சாரு? ஏன் சிலுவையில் தொங்க வச்சாரு? ஏன் பாடுபட வச்சாரு? ஏன் ரத்தம் சிந்த வச்சாரு? ஏன் மறிக்க வச்சாரு? உயிரோடு கூட ஏன் எழுப்பினாரு தெரியுங்களா? ஏன் எழுப்பினாரு? யாருக்காக? நமக்காகனா என்ன அர்த்தம்? ஏன் பாடுபட வச்சார்? ஏன் ரத்தம் சிந்த வச்சாரு? ஏன் மறிக்க வச்சாரு? ஏன் உயிரோடு எழுப்பினார்? ஏன் பூமிக்கு அனுப்பிச்சாரு? அவர் தாட மயிறு ஏன் பிக்கப்பட்டது? அவரை ஏன் உமிழின துப்புனாங்க? அவரை ஏன் கொட்டுனாங்க? ஏன் அவரை அரைஞ்சாங்க? தூஷ்ண வார்த்தையெல்லாம் ஏன் சொன்னாங்க? இத்தனையும் ஏன் சகிச்சாரு? ஏன் சகிச்சாரு? ஏன் இவ்வளோ அவமானத்தை ஏற்றுக்கொண்டார்? ஏன் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ ரத்தம், இவ்வளோ மரணம்? எதுக்காக? எதுக்காக? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. உங்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பொல்லாப்பு இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? ஆசீர்வாதம். கையை தட்டு. என்னது? தீமை இருக்கக்கூடாது, நன்மை இருக்கணும். ஆமென். சாபம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம். பொல்லாங்க இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, மூட்டு வலி இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது, வயிற்று வலி இருக்கக்கூடாது. ஆமென். அதானே? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கத்தக்கதாக இயேசு அனுப்பிச்சிருக்கிறார். ஆமென். எந்த பாரம் இருக்கக்கூடாது, எந்த வியாதி இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த கடன் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. ஆமென். சண்டை இருக்கக்கூடாது. சண்டை என்னது? அது ஒரு பொல்லாங்கு. வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கலாமா? அது ஒரு பொல்லாங்கு. பொறாமை, பெருமை, கவலை, பயம், சந்தேகம், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுக்காக இயேசு சிலுவையில் மரிச்சார். பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு ஆசீர்வாதமே பிடிக்காது. ஆசீர்வாதமா? அது என்னது ஆசீர்வாதம்? இங்கே வசனத்தை நல்லா வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி இந்த மாதிரி ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. கிறிஸ்து சிலுவையில் செய்தது ரெண்டே வார்த்தை சொல்லிட்டார். ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. இன்னொன்று எதிர்க்கணும். அவ்வளோதான். சிலுவையில் அவர் மறிச்ச நோக்கம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது, எதிர்க்கணும். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. ஆமென். எது இருக்கணும்? பொல்லாப்பு இருக்கணும். இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்லுங்க. என் மேல ஆசீர்வாதம் இருக்கும். என் வீட்டில் நிறைய செல்வம் இருக்கும். என் வீட்டில் நிறைய ஆஸ்திகள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், வீடுகள் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அது இருக்க கூட அதுக்கு முதல்ல சொல்லினே இருக்கணும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுக்காக தான் இயேசுநாதர் சிலுவையில் உயிரை கொடுத்தா. ஒரு நாளும் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. ஒரு நாளும் பொல்லாப்பு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொறாமை தப்பு, எலும்புருக்கி, பெருமை தப்பு, அகந்த, ஆணவம், சண்டை, வம்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. வியாதி, நோய், வறுமை அதெல்லாம் இருக்கு. பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி உங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் தீர்க்காயுசோடு இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், நிலங்கள் இருக்கணும், வீடுகள் இருக்கணும், வெள்ளி இருக்கணும், பொண்ணு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். கடைசியா கலாத்தியர் 3:13. முதல்ல என்கிட்ட என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். எது இல்லை? கவலை என் வாழ்க்கையில் இல்லை, பயம் என் வாழ்க்கையில் இல்லை, பிரச்சனை என் வாழ்க்கையில் இல்லை, சண்டை என் வாழ்க்கையில் இல்லை, பெருமை என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை 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 சொல்லினே இருந்தால் தான் இல்லாமல் போவோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கும் 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 இருக்கும்னு சொன்னால் தான் என்ன பண்ணோம்? வர ஆரம்பிக்கும். ஆமென். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கவனிச்சிங்களா? கிறிஸ்து என்ன பண்ணாராம்? மரத்தில் தூக்கப்பட்டு என்ன பண்ணாராம்? அங்கு தொங்கி என்ன பண்ணாராம்? மரித்தாராம். கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டு நமக்காக சாபமாகி நம்மளை என்ன பண்ணாராம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து சபிக்கப்பட்டவராக அங்கு தொங்கினாராம். கிறிஸ்து சபிக்கப்பட்டவராய் தொங்கி எதுக்காக? நம்ம சாபத்தெல்லாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமாகி அங்கே என்ன பண்ணாராம்? அங்கே தொங்குனாராம். எதுக்குன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாபம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தீமை கிடையாது. நன்மை தீமை, ஆசீர்வாதம் சாபம் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆசீர்வாதம் சாபம் கிடையாது. ஆசீர்வாதம் மட்டும்தான். நன்மை தீமை பழைய உடன்படிக்கை நன்மை மட்டும்தான். தீமை எங்கே போச்சு? தீமை எங்கே போச்சு? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி உங்கள் சாபெல்லாம் அவர் மேலே போயிடுச்சு. உங்கள் தீமையெல்லாம் அவர் மேலே போயிடுச்சு. இப்போ உங்கள் தலை மேலே ஆசீர்வாதம் தான், நன்மை தான். நன்மை தீமை கிடையாது. நன்மையை மட்டும் எதிர்பாருங்க, தீமையை எதிர்பார்க்காதீங்க, சாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சாபம் கிடையாது, ஆசீர்வாதம் மட்டும். எத்தனை பேர் புரியுது? வெளிச்சம் அடிக்குதா? 100 வாட்ஸா? அல்லேலூயா. அதனால் பழைய ஏற்பாட்டில் அந்த கனியை சாப்பிட்டோன்னு ஏவாளட்ட என்ன சொன்னார்? நீ பிள்ளையை பெறும்போது வேதனையோடு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. முதல்ல விசுவாசிங்க. பிள்ளையை பெற்றெடுப்பேன், வேதனை இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுப்பேன், விசுவாசிக்கணும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தவனும் சொன்னார், முகத்தின் வேர்வினால் ஆகாரம். புதிய உடன்படிக்கை உங்களுக்கு அப்படி கிடையாது. ஆமேன். வேலை செய்யணும். சரிங்களா? பலன் வரும். படாத பாடுபட்டு உருட்டி பரட்டி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே நான் மாடா ஒழிச்சு ஓடா தேஞ்சி அப்போ தான் நான் நல்லா இருப்பேன். அது பழைய உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு வந்துச்சு? ஆமேன். அதனால் வேலை செய்ய வேணான்னு சொல்ல வரல, முயற்சி எடுக்க வேணாம் சொல்ல. வேலை செய்யணும், முயற்சி எடுக்கணும். அந்த வேர்வையை நம்பக்கூடாது, வேதனையை நம்பக்கூடாது, பாடுகளை நம்பக்கூடாது. அதெல்லாம் பழைய உடன்படிக்கையில் அவன் பாவம் செய்தனால் வந்த விளைவு. இப்போ கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்கு சாபம் கிடையாது, ஆசீர்வாதம் இருக்கிற அப்படின்னால பழைய உடன்படிக்கையில் அங்கே உண்டான அந்த காரியங்கள்லாம் நீங்கள் மாற்றணும். ஆமேன். மரணமே இருக்குது வச்சுங்களேன். ஆதாம் சொன்னார், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவா. இப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்து அப்படின்னா நமக்கு ஜீவனுக்குரியவர்கள். அதனால் மரணமே வராதுன்னு நான் சொல்ல வரல. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் அங்கே போவேன். அது வரைக்கும் இங்கே இருப்பேன். மரணத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் தேவனிடத்தில் போவேன். அது வரைக்கும் நான் அந்த பூமியில் இருப்பேன். பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இவ்விரண்டிலும் நான் எதை தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியல. இங்கே இருக்கலாமா, இங்கே இருக்குனாலும் இருப்பேன், அங்கே போனாலும் சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அப்படின்னால, நீங்கள் ஜீவாதிபதியை வணங்குற அப்படின்னால, ஜீவன் உங்களுக்கு இருக்கிற அப்படின்னால மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஓகே சொன்னால் தான் அங்கே போகணும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? அவர் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னார்ல, இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அறிக்கை செய்யணும், பிறகு படிக்கணும், அறிக்கை செய்யணும். இதெல்லாம் நான் வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், என்னால் பண்ண முடியாது பாஸ்டர் அப்படின்னா ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய பைபிளை கொடுத்தாரு? அவரை தான் கேட்கணும். கண்டிப்பாக பசங்களாம் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகிற வேலை இருக்குது, மாவாட்டுற வேலை இருக்குது, துணி துவைக்கிற வேலை இருக்குது. இவ்வளோ வேலை இருந்து கடவுளை ஏன் இப்படிலாம் கொடுத்தாரு? ரொம்ப தப்பாச்சே. அவர் தப்பாக செஞ்சு சொல்கிறாரா? ஏன் இவ்வளோ பிரிண்ட் அவுட் எடுத்து தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில், மராத்தியா, குஜராத்து, ஆத்தியா என்னென்னமோ இருக்குது, எல்லாத்துலேயும் வேலைமெண்ட்டாக எழுதி கொடுத்துக்கிறாரு. சொல்லுங்கள் பாஸ்டர், இதில் வேலைக்கு போகிறதுக்குலாம் முடியாது பாஸ்டர், நீங்கள் என்ன சும்மா சொல்லாதீங்க, இதெல்லாம் இவ்வளோ பெரிய புக்கை எடுத்து எப்படி வாசி, அவர் ஏன் கொடுக்கணும்? இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ பிரசங்கம் பண்ணதுக்கு நிறைய பேர் அப்படி தான், வேலைக்கு போகிறேன், எனக்கு எங்கே நேரங்குதுங்க,
தலையிலே கொட்டிடுவேன். நான்லாம் வேலைக்கு போய் தான் இருந்து வேலை செஞ்சு ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். புரியுதா? இன்றைக்கி பாஸ்டர் ஆகிருக்கிறேன்னா என்னதுங்க நினச்சிருந்தீங்களா? சும்மா கொண்டாந்து பாஸ்டர் நில்லுப்பா பிஸ்டோ பாஸ்டர் ஆகிட்டேன்னு. இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு முன்னே காலையிலேயே 4 மணிக்கு ஏஞ்சிருவேன். இந்த சின்ன வீட்டில் செவுத்து பக்கம் திரும்பி மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்காக வசனத்தை வாசிப்பேன். பிள்ளைங்களை வளர்த்துருக்கிறேன், குழந்தைங்க குட்டியும் எடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுன்னு தான் வேலைக்கு போயின்னு தான் பைபிளை வாசிச்சிருக்கிறோம், வேலைக்கு போயின்னு தான் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் பாஸ்டர்களுக்கு தான் உட்காந்து வீட்டில் இருந்து எல்லாம் படிப்பாங்க கிடையாதுண்ணா. எங்களுக்காக நீங்கள் படிச்சிங்க முடியாது. ஆகவே எதுக்கு இது இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு ஷாக்கு. நாங்கள் வேலைக்கு போகிறோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நிறைய வேலை இருக்குது, துணி துவைக்கிற வேலை இருக்குதுங்க, வீடு ரொம்ப பாரங்க. இப்போ ரொம்ப ஈஸிங்க. நாங்கள் காலத்துலலாம் துணி இப்படி துவைப்போம் கல்லில் வச்சிக்கின்னு. இப்போ சுச்சி தட்டினா சுற்றிடுது. இப்போ நிறைய வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க. அப்போல்லாம் வேலைக்காரர் கிடையாது. தண்ணி தெருக்குழா இப்போ திறந்தா வருதுங்க. சார் சிஸ்டர் அப்படி தானே தெருக்குழா எப்படி பிடிக்கிறீங்க? வீட்டில் திறந்தா வருது. இப்போ இவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துக்கிறாரு, வசதி கொடுத்துக்கிறாரு, கிஃப்ட்டு கொடுத்துக்கிறாரு, கையில் பைபிளை வச்சு கொடுத்துக்கிறாரு, சொல்லி கொடுக்குறதுக்கு வேறு ஆளை வேலை கொடுத்துக்கிறாரு அற்புதமாக. இப்போது இதை நீங்கள் செய்யணுமா வேணாவா சொல்லுங்கள்? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டேன். ஆண்டவருக்கு இப்போ ஆண்டவர் தான் கேட்கணும், ஏன்பா இப்படி பண்ண நீ? அவர் தெரியும் கண்டிப்பாக 24 மணி நேரம் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இவன் சோம்பேறி செய்ய மாட்டான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆளாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாமே. ஆகவே தான் நல்லா புரிஞ்சுங்க. வேலைக்கு போகிறதுனாலையோ நம்ம வேலைக்கு போகிறது இதெல்லாம் படிக்க முடியாது, தப்பு கணக்கு. வேலைக்கு போகிறவங்க மணிக்கணக்காக உட்காந்து படிக்கலாம். நாங்களாம் ட்ராவல் பண்ணும்போது படிப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு சாக்கு, பைபிள் படிக்க முடியாது, பாட்டு பாட முடியல, நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. இல்லைங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அருமையாக சொன்னார். இன்னொன்று, போன வாரம் என்ன எடுத்தோம்? தேவனுடைய போதனை என்ன மட்டும் அதை தான் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணார். தேவ உபதேசம்னா என்ன? நன்மை மாத்திரம்தான், தீமையை கிடையாதுன்னு சொல்லிட்டு போன வாரமே ஸ்டார்ட் பண்ணோம். அதை அழகாக பண்ணார். என்ன மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் இதுவும் கொடுப்பாருங்க, அதுவும் கொடுப்பாருங்க, இந்த மாதிரி உபத்திரம்லாம் தருவாருங்க, கர்த்தர் எதுக்கோ கொடுத்துக்கிறாரு. இது தேவ உபதேசம் கிடையாது. என்ன உபதேசம் இது? மனுஷ உபதேசம், இல்லைன்னா மத உபதேசம். இப்போ அதை தான் சொன்னார். ஒன்லி என்னது? நன்மை, ஒன்லி ஆசீர்வாதம், ஒன்லி எல்லாமே சமாதானம். அதான் போன வாரம் கூட எடுத்தேன் பாஸ்டர்களுக்கு. ஒன்லி பியூர் வெஜிடேரியன். இந்த ஹோட்டல் என்ன ஹோட்டலு? பியூர் வெஜிடேரியன். தேவன் எப்போதும் பியூராக தான் கொடுப்பார், கலப்படமே கிடையாது. ஆமாம், இதையும் கொடுப்பார், அதையும் கொடுப்பார், கலப்படம். தேவன் கலப்படம் பண்ணுறவர் கிடையாது. இதை ஆழமாக புரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஏன் இவ்வளோ முக்கியம்னா, நமக்கு நேரத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிட்டு என்ன பண்ணுங்கள்? அதை வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நேரத்தை ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் தசமபாகம் கொடுக்கணும். சார் என்னதுங்க? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் என்ன பண்ணோம்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசமபாகம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். எப்படி தசமபாகத்தை எடுத்து சாப்பிட்டா தப்போ, 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்காம சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான். இருக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் வாலாக்காமல் தலையாக இருப்பீங்க, கீழாகாமல் மேலாக இருப்பீங்க. நீங்கள் தான் எல்லாத்துலையும் டாப்பாக இருப்பீங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளோதான். ஆமென். வேறு ஒன்றும் இல்லை. உங்களை கஷ்டப்படுறதுக்காக கடவுளை செய்கிறது இல்லைங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை செய்ய சொல்கிறார். ஆமென். இதான் ரொம்ப முக்கியம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செய்யும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி செய்வார் கண்டிப்பாக. ஆண்டவரே, நான் 24 மணி நேரத்தை
ஆண்டவரே உமக்கு ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் டைம் கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக தான் பண்ணணும் இல்லை, இந்த 2.5 மணி நேரத்தை பகிர்ந்து எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு பகிர்ந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பாருங்கள், நான்லாம் அதெல்லாம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் இது வந்து இதெல்லாம் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. முடியாத ஒன்று கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாம், அது இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு வரணும், வந்து பாருங்கள், ஆண்டவரை ஆராதிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்களை கையிலே பிடிக்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உயர்ந்து இருப்பீங்க, வாழ்ந்து இருப்பீங்க, வெற்றியோடு இருப்பீங்க, ஜெயமாக இருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அருமையாக போதகர் அருமையாக எடுத்து சொன்னார் பாருங்க. எதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை அடையாளம் அதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள். நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் எழுதி கொடுத்துக்கிறாரு. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம உலக பிரகமாக இன்ஜினியரா, டாக்டரா, அவரா, இவரா, கார்பெண்டரா, எலக்ட்ரிஷியனா, டிரைவரா, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளே என்னவா இருக்கிறேன், கிட்டத்தட்ட 100 சில்லரை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கண்டுபிடிங்க. ஆமே. நான் உட்காந்து தான் இருந்தேன், எந்த பைபிள்லாம் எடுக்கலை. ஆனால் உள்ளே போயிடும். நான் கேட்குற பிரசங்கம் அப்படியே உள்ளே போயிடும். அப்படி எழுத தேவையில்லை எனக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கெப்பாசிட்டியை கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறார், உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கிறார். எழுதணும், அப்படியே உள்ளே போயிடும் பாருங்கள். நான் பார்க்காத மாதிரி இருப்பானே, எல்லாம் உள்ளே போயிடும். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காமை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், அருமையான இந்த நல்ல காலை வேளையில் இந்த உயிர் தெழுந்த நாயருக்காக நன்றி. ஆண்டவர், அற்புதமான இந்த தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் என்னவா இருக்கிறோம், ஆதாமுக்குள்ளே இப்பொழுது இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் விளக்கி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவராக இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதியில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் தியானித்து அதை நாங்கள் எங்களுடைய ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பிதாவிடத்தில் போகும்பொழுது, நாங்கள் எதையெல்லாம் நல்லது கேட்குறோமோ அதெல்லாம் பிதா இயேசு மூலமாக சாங்ஷன் எஸ் எல்லாம் உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார் என்பதை எங்கள் மனது புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அது அப்படியே பழிப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த லைஃப் சேஞ்ச் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய விதத்தில், மன ரீதியில், சரீர காரியங்களில், கர்த்தாவே குடும்ப காரியங்களில், ஆண்டவரே வேலை காரியங்களில் இவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே நறுமணமாய் மாற்றப்படுவார்களாக, வாசனையாய் மாறுவார்களாக, கிறிஸ்துவின் நிருபங்களாய் இவர்கள் மாறுவார்களாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் தாமே சகலவித நன்மையினால முடிசூட்டப்படுவார்களாக, சுகத்தினால முடிசூட்டப்படுவார்களாக, ஆரோக்கியத்தினால் முடிசூட்டப்படுவார்களாக, சகலவித ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிற மக்களாய், வேதத்தை வாசிக்கிற மக்களாய், தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிற மக்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்படுவார்களாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கவலைகள், பாரங்கள், வியாதி, பலவீனங்கள், குடும்ப கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் மறைவதாக வாழ்க்கையில் இருந்து இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். சத்துருடைய திட்டங்களை, குடும்பங்களில் செயல்படுகிற எல்லா பொல்லாதாவின் கிரியைகளை குடும்பத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பீராக, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஷாலோம்.